அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழ்கின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகின்றோம். வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த குரு பயிற்சியில் விருட்சக ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை இன்று நாம் பார்ப்போம். உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலே பஞ்சம சனியாக இருந்து பல நன்மைகளை செய்து வருகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 60-70% நன்மைகளும் ஒரு 40-30% தீமைகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். சரிங்களா? ஆகவே விருட்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலமே. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி எல்லாம் முடிந்து ஒரு நல்ல காலத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அடுத்த 30 வருடங்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அந்த காலகட்டத்தில் சனியினுடைய பார்வையை பொறுத்தளவில் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் குருவானவர் 8ஆம் இடத்திற்கு வருகிறார், அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் விருட்சக ராசிக்கு. ஆகவே குருவினுடைய பார்வை, இந்த சிறந்த பார்வை 5, 7, அதாவது துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசிக்கு விழுகிறது அல்லவா? இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கின்றார், 2ஆம் வீட்டை பார்க்கின்றார், 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். இங்கு அஷ்டமதானத்தில் இருந்து விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார், குடும்பஸ்தானத்தையும் பார்க்கின்றார், சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த குரு பகவானுடைய பார்வையின்படி கொஞ்சம் கவனமாகவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள். நிறைய செலவினங்களும் சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். முதல்ல உங்க மனசுல உள்ள வீண் பயத்தை நீக்குங்க. உங்க மனசுல தன்னம்பிக்கையை வளர்த்துங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது இருக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக எல்லா விஷயங்களையும் மேற்கொள்ளுங்க. பல விஷயங்களை நீங்கள் தூக்கி சாப்பிட்டு போயிட முடியும். சரியா? அதே நேரத்தில் சில முன்னேற்றங்களும் வரும். ஆனால் தலைக்கணம் அதை கெடுத்து விடும். ஹெட்வெயிட், சுயநல சுபாவம் தலை தூக்கிச்சுன்னா பல விஷயங்களை கெட்டிடும். ஆகவே தலைக்கணம் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தளவில் ஏற்றத்தாழ்வுகள் வருங்க. முன்னேற்றமும் இருக்கும், கொஞ்சம் பின்னேற்றமும் இருக்கும், சரிவுகள் இருக்கும். நிறைய தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட வாய் தர்க்கம் பண்ணாதீங்க. விவேகமான முறையில் நடந்துக்குங்க. அதே நேரத்தில் தொழில் நிமித்தமாக வெளிநாடு போவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கல்விக்கு கூட வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் வர வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்கள் வேண்டாம், வீண் தர்க்கங்கள் வேண்டாம். விட்டு கொடுக்குற மனப்பான்மையை இருவரும் வளர்த்துக்கிட்டா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்கவே வாங்காதீங்க. அதனால் கடன் சுமை தான் ஏறும். கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 2 விஷயங்களையும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் நகைக்கடன் வாங்கவே கூடாதுங்க. சிக்கலான காலகட்டங்கள். பொன்பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் நடக்காது. கடன் வாங்கி வாங்காதீங்க. அது அப்படி திருப்பி அடமானத்துக்கு தான் போய் நிற்கும். மாதம் ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கூட்டு தொழில் வேண்டவே வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். ஏன்னா அஷ்டமம்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஆப்பு தான். 8ஆம் இடம் சரியில்லாத ஒரு இடம். அது சனியாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், ராகு கேதுவாக இருந்தாலும் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பல துன்பங்களையும் துயரங்களையும் அந்த கிரகங்கள் கொடுக்கும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் பார்த்து கொள்வது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். சரி, அரசியல்வாதிகளினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, தடங்கள், தடை, பேர் கெட்டு போகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் பேரை கெடுத்துப்பீங்க. இந்த மாதிரி பல இடையூறுகள் அரசியலில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீரென சில முன்னேற்றங்களும் வரும். அது அவங்களுடைய தசாபுக்தியை மையமாக வைத்து
அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை மையமாக வைத்து மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பொறுமையும் நிதானமும் பணிவும் தேவை. உங்களுக்கு உங்கள் பொறுப்பில் கீழே உள்ளவங்களை கூட நீங்கள் அரவணைச்சி நீங்கள் ஒரு ஒற்றுமை உணர்வோடு கூட்டி சென்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மைனஸான காலகட்டம். மிகவும் விவேகத்துடனும் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எல்லாருக்கிட்ட பணிவுடனும் நடக்க வேண்டிய காலம். இல்லைன்னா குரு பகவான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் இந்த ஒரு வருடத்தில். ஆகவே இந்த அஷ்டம குருவாக இருந்து சில கெடுபலன்களும் உங்களுக்கு வரும். ஆனால் எல்லாமே கெடுபலன்களாக இருக்காது. இதே அரசியல்வாதிகளுக்கு திடீரென்ற பதவி உயர்வுகளும் கிடைக்கும், முன்னேற்றங்கள் வரும், வருமானத்திற்கான வழி கிடைக்கும். ஆகவே கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் வரும், சில மெமோஸ் வரும். உங்களுடைய வேலை செயல்பாடுகளில் குறைகள் கண்டுபிடிப்பார்கள். ஆகவே மிகுந்த விவேகத்தோட கண்ணியத்தோட உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அந்த அன்பான வேண்டுகோள். மிக கவனமாக இருக்கணும். சரிங்களா? அரசு வேலையில் இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய வரும். தற்காலிக சஸ்பென்ஸ் ஆர்டர் கூட வரும். தொழில் செய்கிற இடத்துல வீண் வாதங்கள் தர்க்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. உயர் அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அந்த ஆள் இந்த மாதிரி செய்கிறான், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், இந்த வீண் வார்த்தைகளே வேண்டாம், விட்டுருங்க, தூக்கி தூர போட்டுருங்க. அது இருந்தால் உங்களுக்கு ஆபத்து தான் வரும். கலைத்துறையிலே உள்ள கலைஞர்களுக்கும் இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள், டைம் சரியில்லைங்க, உஷார் ஐயா உஷார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் நாவடக்கம் வேண்டும். நாவை அடக்கி வாசித்தால் மகத்துவமும் மகிமையும் உண்டு. நாவடக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக பல பயனில்லாத விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு இழிவும் பின்னடைவும் ஏற்படும். தொழிலை தொடர முடியாத வாய்ப்பும், இடைக்காலத்தில் நீங்கள் வேலை கிடைக்காத வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆகவே மிக கவனமாக இருங்க. இதில் மாறுபட்ட விஷயம் என்னென்னா, தசாபுக்தி, ஒரு குரு புக்தியோ சுக்கிர புக்தியோ புதன் புக்தியோ செவ்வாய் புக்தியோ இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் உங்களுக்கு தசாபுக்தியாக வருகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றம் இருக்கும். பயப்பட வேணாம். தசாபுக்தி சில வேளைகளில் ராகு கேது சனி நடந்து கொண்டிருந்தால் பின்னடைவுகள் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, தசாபுக்தியோட ஒட்டி தான் நம்ம பலன் பார்க்க வேண்டி வரும். ஆகவே மிகுந்த நிதானத்தோடு நீங்கள் கலைத்துறையினர் இருக்க வேண்டும். நிறைய அகம்பாவம் மிக்க பேச்சு வரும் இந்த நேரத்தில். உங்கள் மைண்டில் விரயஸ்தானத்தை நோக்கி பார்க்குறாரு. அப்போ தலை விரயஸ்தானம்னா அந்த தலையில் இருக்கிற சூழ்நிலை, அந்த தலையில் பல குடைச்சல்கள், பல சிக்கல்கள், பல சிந்தனை சிதறல்கள் எல்லாம் வரும். அப்போ இதில் என்ன பண்ணும், உங்களை ராங்கான மோட்டிவேஷனில் உருவாக்கும். எல்லா துறையினருக்கும் சொல்கிறேன், நாட் ஓன்லி கலைத்துறையினர், எல்லாருக்குமே அந்த ராங்கான மோட்டிவேஷனை உருவாக்கும். அந்த பார்வை 12ஆம் வீட்டில் விடுறதுனால சிக்கல்கள் உருவாகும், அதனால் விரயங்கள் உருவாகும். அதை நம்ம கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சகோதரர்களிடையே பிரிவினைகள் வேற்றுமைகளை கூட இது உருவாக்கி விட்டுரும். கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிக்கல்களை உருவாக்கி விடும். 2ஆம் இடத்துல இருக்குது. குடும்பத்தில் சிக்கல்கள் அந்த பார்வைப்படுவதனால குடும்பத்தில் சிக்கல்களை கொஞ்சம் உருவாக்கும். ஏன்னா அது இருக்கின்ற இடம் சரியில்லை. அதே நேரத்தில் மாணவர்கள் மிக கவனமாக இருக்கணும். கல்வியில் நீங்கள் ஒரு சரியான நெறிமுறைப்படி போக தவறிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பின்னடைவு தான், முன்னேற்றமே கிடைக்காது. ஆகவே மிகுந்த கவனத்தோட நிதானத்தோட உங்களுடைய வாழ்வானது, கல்வி வாழ்வானது, மாணவ பருவமானது மிகச் சிறப்பாக செல்ல வேண்டும். பொறுமையும் நிதானத்தையும் கைப்பிடிங்க. படார்னு பேசாதீங்க. ஆசிரியர்கிட்ட முறைச்சிக்காதீங்க, பகைச்சிக்காதீங்க. கேள்விகள் கேளுங்க. பதில் தெரியலைன்னா திருப்பி உங்கள் புரிஞ்சு கொள்ள முடியலைன்னா இன்னும் 2-3 கேள்விகள் அதிகமாக கேட்டு புரிஞ்சு கொள்ளுங்க. தனிப்பட்ட அதாவது கஷ்டமான பாடங்களில் தனிப்பட்ட கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தி நீங்கள் படித்தால் வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6-6:30 மணி வரைக்கும் எந்திரிச்சு படிக்கிற பழக்க வழக்கங்களை இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக அதனால் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் வரும். பின்னடைவுகள் இன்றி நீங்கள் முன்னேறலாம். சரிங்களா?
அடுத்த விஷயம் வந்து விவசாயிகள். உயிருக்கு நிகரான விவசாய பெருமக்களுக்கு இந்த விருட்சக ராசியில் உள்ளவர்களுக்கு சற்று போராத காலம்தான். ஏன்னா சில நோய்க்கிருமிகள் பயிர்களை வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே அந்த பயிர்களுக்கு நோய் விழுகிறதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ வேர்க்கடலை வந்து நீங்கள் பயிரிட்டுருக்கிறீங்கன்னா அந்த வளரும் பருவத்திலேயே அந்த வேர்க்கடலைக்கு அந்த மண் அணைக்கின்ற அந்த தன்மை அங்கு வேணும். நீங்கள் பாட்டுக்கு மானாவாரியாக போட்டு விட்டுட்டிங்கன்னா, களையை கொத்தி விட்டுட்டிங்கன்னா நிறைய வந்து வேர்க்கடலை பிரிக்காது. அப்போ நிறைய வேர்க்கடலை பிடிக்கணும்னா அதுக்கு தாற்பயம் என்ன உங்களுக்கு தெரியும். நல்லா நிறைய மண் போடணும். நெருக்கமாக கடலைகளே போடக்கூடாது. அந்த வேர்க்கடலையே போடக்கூடாது. டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் போகணும். அப்போ தான் மண் அணைத்து நல்லா அவ்வளோ ஒரு கொத்தா காய்கள் அந்த வேர்க்கடலை வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு சரியான முறையில் விவசாயங்களை மேற்கொண்டால் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். ஆகவே ஆரம்பத்திலேயே நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். ஆகவே விருட்சக ராசி அன்பர்களே, அஷ்டம தானத்தில் குரு இருந்தாலும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. பெருசாக கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதில் வந்து ஒரு வருட காலத்திற்கு. பட் இதில் சனியினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கிரகம். சனியினுடைய பார்வையெல்லாம் நல்லபடி இருப்பதனால உங்களுக்கு திசாபுக்திகள் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி பலன்கள், நான் சொல்கிறது பொது பலன்கள், அதற்கு ஏற்ற மாதிரி நட்பலன்களும் கிடைக்கும். கவலை வேண்டாம். சரியா? இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை மைனஸை மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. அந்த மைனஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பாருங்கள். உளவியல் ரீதியாக விஞ்ஞானம் ஆன்மீகம் இரண்டுமே ஈக்குவலிட்டியாக இருக்கணும். தராசினுடைய சமயமும் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் சமத்தட்டில் சமபலம் பொருந்தியதாக இருக்கணும். ஒன்று உயர்ந்து ஒன்று கீழே இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கைகளினுடைய மையமாக சமயம் இருக்கக்கூடாது. அழிவுக்கு ஆக்கமான காரியங்களை விஞ்ஞானம் செய்யக்கூடாது. ஆகவே அழிவு தரும் செயல்முறைகளை வந்து ஆன்மீகத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தணும். ஆன்மீகத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை விஞ்ஞான கருத்துக்களை கொண்டு சரிப்படுத்தப்படணும் என்பது நியதி. ஆகவே இரண்டையும் ஈக்குவலாக நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்விலே வாழ்ந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து இந்த அஷ்டம குருவிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள். வெறும் ராசி பலனை மட்டும் பார்த்து கொண்டு சோர்ந்து விடாமல் உளவியல் ரீதியாக தன்னம்பிக்கையோடு முழு முயற்சியோடு உங்களுடைய எனர்ஜியை முழுசாக போடுங்க. ஒருத்தன் ஓடி வந்து கிணத்தை தாண்டணும், அந்த பக்கம் தாண்டணும். அப்போ அவன் எவ்வளவு எஃபர்ட் போட்டால் தாண்ட முடியும்? 100% எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அவன் வந்து தாண்டி கரைக்கு போட முடியும். 99.9% எஃபர்ட் போட்டால் கூட அவன் அந்த லாஸ்ட்டில் உள்ள அந்த சுவரில் அடிபட்டு கீழே தான் விழுவான். இதுதான் வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கையின் தாற்பயங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். புரியுதுங்களா? 100% எஃபர்ட் போடுங்க. நீங்கள் எப்படி ஃபெயிலியர் ஆகிவீங்கன்னு பார்ப்போம். ஆகவே எல்லாமே உங்களுடைய சிந்தனார்த்த சக்தியில் இருக்குது, உங்களுடைய சிந்தனையில் இருக்குது. அந்த சிந்தனை தான் உங்களை செயல்படுத்துவது. சோம்பி இருக்காதீங்க. சோம்பல்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம், ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓடினா தான் வெற்றி கிடைக்கும். இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ட்ரைனிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில். அந்த ட்ரைனிங்கை வந்து விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க. எக்ஸசைஸுக்கு போகிறாங்க ஒரு ஜிம்முக்கு, தொடர்ந்து எக்ஸசைஸுக்கு போகும்போது உடம்பு சரியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டா என்ன ஆகும்? உடம்பு பெருத்து போயிடும். உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக விழுந்துடும். என்ன காரணம்? தொடர்ச்சியின்மை. ஆகவே தொடர்ச்சியாக ஒரு விஷயங்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பகிர்ந்துங்க. நன்றி, வணக்கம்.